வணக்கம் ப்ளூபெல் டாரோட் வியூவர்ஸ். ஸோ இன்றைக்கி ரீடிங் வந்து பார்த்தீங்கன்னா 3 குரூப் வச்சுருக்கேன். வீக்லி ரீடிங் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த க்ரீன் அவென்ச்சுரின், வெரி குட் கிறிஸ்டல் ஃபார் நியூ ஆப்பர்ச்சுனிட்டிஸ், growth, மணி அதுக்கானக்காது. இது வந்து ஸ்மோக்கி குவார்ட்ஸ் சேஞ்ச் ட்ரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு அண்ட் நெகட்டிவ் எனர்ஜிஸ், நெகட்டிவ் வைப்ஸ் எல்லாம் வந்து கிளியர் பண்ணக்கூடிய ஒரு கிறிஸ்டல் இது. அண்ட் மூணாவது வந்து டைகர்ஸ் ஐ, கான்ஃபிடென்ஸ், இதுவும் ப்ராஸ்பெரிட்டி, க்ரோத், மணிக்கான ஒரு நல்ல கிறிஸ்டல். ஸோ இதுதான் குரூப் 1, குரூப் 2, குரூப் 3. ஸோ இது வந்து உங்களுக்கு இதோடைய ப்ராப்பர்ட்டிஸ்னால் அட்ராக்ட் ஆகலாம், இல்லை உங்கள் சுச்சுவேஷன். யூஸ்வலாக கிறிஸ்டல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி ஒன்று கூட நம்ம சூஸ் பண்ணுவோம். ஆர் இந்த கலர்ஸை வச்சு உங்களுக்கு எது அட்ராக்ட் ஆகுதோ அதை சூஸ் பண்ணிக்கோங்க. These three are my favorite crystals, very beautiful crystals. Okay, and one more thing என்னன்னா வந்து ரிகார்டிங் ஃப்ரீ ரீடிங்ஸ் அண்ட் பெய்ட் ரீடிங்ஸ். ஃப்ரீ ரீடிங்ஸ் அண்ட் பெய்ட் ரீடிங்ஸ் வந்து நான் சில இது பண்ணாமல் வச்சுருப்பேன். ஸோ அவங்க வந்து ரீபோஸ்ட் யோர் கொஸ்டின், திரும்ப அந்த கொஸ்டினை வந்து எதர் இதில் போடுங்க, இல்லை மெயிலில் அனுப்பிச்சிருந்தீங்கன்னா திரும்ப ரீஃபார்வர்ட் பண்ணுங்கள். ஏன்னா எனக்கு மிஸ் ஆயிடுச்சு எது முடிச்சிருக்கேன் முடிக்கல அப்படின்ட்டு. பெய்ட் ரீடிங்ஸ் எடுக்கிறவங்க வந்து நானே மெயிலில் வந்து உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பேன். அண்ட் டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெய்ட் ரீடிங்க்கும் ஃப்ரீ ரீடிங்க்கும் வந்து குவாலிட்டி வைஸ் அது ஒரே மாதிரி தான். நீங்கள் என்ன கொஸ்டின் கேட்குறீங்களோ அதுக்கான பதில் இருக்கும். பெய்ட் ரீடிங்கில் வந்து அடிஷ்னல் வந்து ஆர்க்கல் கார்ட்ஸ் நிறையா இருக்கும். அடிஷ்னல் கார்ட்ஸ், அடிஷ்னல் கொஸ்டின்ஸ் வந்து கொஞ்சம், அதாவது வந்து ஃப்ரீ ரீடிங் வந்து ஒரு 10 மினிட்ஸ்க்குள்ளே இருக்கும்னா பெய்ட் ரீடிங் வந்து 20 to 30 மினிட்ஸ் இருக்கும். ஏன்னா நான் வந்து 111, 333 அண்ட் 4 ones இதுதான் என்னோடய காஸ்ட். ஆக்சுவலாக 111 வந்து எஸ் ஆர் நோ கொஸ்டின்ஸ் அண்ட் ஒரு கொஸ்டின், 333 வந்து மோர் தென் 2 கொஸ்டின்ஸ், அண்ட் நியூ இயர் ரீடிங் மட்டும் 1111 rupees. ஏன்னா அது பெரிய ரீடிங் வரும். ஸோ நியூ இயர் ரீடிங்க்கு அது. ஸோ ஃபிக்ஸ்டு இவ்வளோ தான். அதுக்கப்புறம் முன்னாடி நிறையா என்ன சொல்கிறது, பர்சனல் ரிலேஷன்ஷிப் அது இதுக்கெலாம் வந்து 444, 555 அதெல்லாம் வச்சுருந்தேன். அதெல்லாம் நான் கட் பண்ணிட்டேன். பீப்புள் பேட், பீப்புள் டோன்ட் கம்ப்ளைன் யூஸ்வலி, பட் என்னோடய எனர்ஜிஸ் வந்து ரொம்ப கன்சியூம் ஆகுது. ஸோ என்னோடய எனர்ஜிஸ் கன்சியூம் ஆகும்போது அது என் பர்சனல் லைஃப்பில் எஃபெக்ட் ஆகும், என்னோடய ரீடிங்ஸ் எஃபெக்ட் ஆகும், இந்த 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 குரூப் எஃபெக்ட் ஆகும், அப்புறம் வந்து என்னோடய ஹெல்த் எஃபெக்ட் ஆகும். ஸோ ஒரு ரீடிங் வரும்போது அதை கிளென்ஸ் பண்ணி ஒரு வாட்டியும் நான் வந்து அதை கிளென்ஸ் பண்ணி அதுக்கான ரிச்சுவல் செஞ்சு அதை ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு பெரிய டைம் எடுக்கும். அதனால தான் வந்து சில டைம் பர்சனல் ரீடிங் ரொம்ப லேட் ஆகும். பெய்டு மட்டும் ஐ ஹாவ் டு ஃபினிஷ்ன்றனால ஐ வில் ட்ரை டு மேக் இட் ஃபாஸ்ட். அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ் வந்து இவ்வளோ தான். ஸோ வந்து ஹேவ் பேஷன்ஸ். ஈவன் பெய்ட் ரீடிங்கில் சில நேரத்தில் நான் வந்து 48 ஹவர்ஸ்க்குள்ளே டெலிவர் பண்ண முடியாதுன்னா ஐ வில் டெல் தெம். லாட் ஆஃப் பீப்புள் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இட்ஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ஓகே, ஹெல்த் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். அண்ட் இது வந்து நீங்கள் எந்த டாரோட் ரீடர், நீங்கள் யார்கிட்ட வேணாலும் நீங்கள் கமெண்ட்லேயே போட்டு கேளுங்க, இது உங்கள் ஹெல்த் எஃபெக்ட் பண்ணுமான்ட்டு. கண்டிப்பாக எஃபெக்ட் ஆகும். அதனால தான் வந்து நிறைய பேர் வந்து இந்த என்ன சொல்கிறது, இன்ஸ்டாவில் கூட போட்டுகிட்டே இருப்பாங்க. அப்புறம் வந்து எனக்கு உடம்பு சரியில்லை, ஃபேமிலிக்கே உடம்பு சரியில்லைன்னு பிரேக் எடுப்பாங்க. ஸோ இது வந்து ஹைலி எனர்ஜி கன்சியூமிங் ஒரு 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 இது. ஸோ ஹீலிங் அப்படின்ற விஷயம் வந்து எங்களுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அண்ட் ஸோ ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட், ப்ளீஸ் ஆஸ்க் யுவர் கொஸ்டின்ஸ் mindfully. Ask your questions mindfully. Take the readings. If you are prepared to take the readings, ask for the reading. நீங்கள் வந்து எந்த ரீடிங் எப்படி வந்தாலும் அதை அக்செப்ட் பண்ணிக்கிற மைண்ட் செட் இருக்குன்னா தான் நீங்கள் கொஸ்டினையும் கேட்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஒரு சஜஷன் கொடுக்குறேன், அதை அக்செப்ட் பண்ணிக்கிற மென்டாலிட்டி இல்லைன்னா நான் எப்படி அது ப்ரொசீடே பண்ண முடியாது. ஸோ ஒரு பெரிய பாசிட்டிவ் மைண்ட் செட்டோடு தான் நீங்கள் வரவே செய்யணும். அதனால தான் வந்து ஒரு விஷயம் நடந்த உடனேவே ரீடிங் எடுக்கவே மாட்டாங்க. ஒரு டைம் போயிருக்கா, ஓகே ஒரு கேப் இருக்கா அப்படின்னு பார்த்து தான் ரீடிங்கே எடுக்கிறது. என்னோடய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸில், என்னோடய பர்சனல் எனக்கு நடந்த விஷயங்கள் வச்சு தான் ஐ கேன்
யூனோ I can proceed with all these personal, free and paid reading. ஸோ என்னோட ஃபாலோவர்ஸாக நீங்கள் ரொம்ப வருஷம் இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நான் ஒரு சேனலே நான் எடுத்துட்டேன். வென் இட் கேம் க்ளோஸ் டு 1000 வியூஸ் வரும்போது தான் நான் எடுக்கவே செஞ்சேன். பிகாஸ் இட் அஃபெக்டட் மீ பர்சனலி வெரி பேட்லி. அண்ட் நான் வந்து அதை ஸ்டாப் பண்ணி வச்சுருந்துருக்கலாம். பட் எல்லாருமே ஹியூமன் பீயிங் தான். ஒன் பாயிண்டில் வில் பி வெரி எமோஷ்னல் தட் வி வில் டேக் அ வெரி டிராஸ்டிக் ஸ்டெப். ஸோ ஐ டுக் இட் டவுன். இந்த 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 குரூப்பை பொறுத்த வரைக்கும் ஐ கிவ் கேப் 1 month கேப் கூட கொடுத்துருக்கேன். ஸோ விச் இஸ் ஓகே. என்னோட ஒரே ஒரு கோல் வந்து I can give you a good guidance with the use of cards, what the cards say, and it can take you to a positive changes. It can take you into a positive changes. Tarot வந்து prediction கிடையாது. It's a guidance. It's a good tool for guidance. So use it wisely அப்படின்றது தான் என்னோட இது. அண்ட் எனக்கு அந்த blessings இருக்குது அப்படின்றதுனால ஐ வாண்ட் டு கிவ் ஓன்லி. அது வந்து நான் ஸ்டாப் பண்ணணும். அதனால தான் ஃப்ரீ ரீடிங் கூட நான் வந்து பெருசாக யோசிக்கிறது. தெர் வாஸ் அ டைம் ஐ ஹவ் கிவன் ஃப்ரீ ரீடிங்ஸ் ஃபார் 45 minutes. 45 நிமிஷம் ஃப்ரீ ரீடிங்ஸ் எல்லாம் நான் கொடுத்துருக்கேன். ஸோ எனக்கு கொடுக்குறதுல வந்து ப்ராப்ளம் கிடையவே கிடையாது. பட் அந்த ரெஸ்பெக்ட் இருக்கணும். எனக்கு வந்து என்னோடய டைமுக்கு நீங்கள் ஒரு ரெஸ்பெக்ட் கொடுத்தீங்கன்னா இட்ஸ் ஃபேர் அண்ட் குட். அதனால தான் இமெயில் வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அண்ட் இமெயில்லையே சில பேருக்கு நான் ரொம்ப ஒரு 1 month கழிச்சுலாம் கொடுத்துருக்கேன். பட் அது நான் என் சைடில் கரெக்ட் பண்ணணும். ஓகே, ஏன்னா ஒருத்தர் ரீடிங் கேட்டிருந்தாங்கன்னா எய்தர் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிடணும். அண்ட் 48 hours இஸ் த மேக்ஸிமம். அண்ட் இப்போது பர்சனல் ரீசன்ஸ்க்காக மேபி ஐ கேன் டேக் வீக்கெண்ட் தான் நான் பண்ண முடியும்னா 1 week வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ கன்சிடர் ஆல் த ஃபேக்ட்ஸ், கன்சிடர் யுவர் டைமிங், கன்சிடர் மை டைமிங். I can understand your personal situation. I can understand it is very important for you. I can understand it's emergency for you. And at the same time, you have to think that my energy is also getting consumed. So you have to give respect for that. இது வந்து ஒரு என்ன சொல்கிறது, I have to convey to you in some way. So today I thought I'll convey it. And thanks for all the paid reading. Thanks for all the people who ask questions. I'm okay with the free readings. And as long as you're all happy, as long as it makes a difference in your life, I'm very happy with that. So all the best. And we will all pray that I have to do this continuously and you have to all live happily. And let's go to today's reading. Okay, thank you. வணக்கம் குரூப் 1. இந்த வீக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் கார்டு வந்து ஹெர்மிட் கார்டு. ஸோ வந்து எந்த விஷயம்னாலும் வந்து யோசிச்சு முடிவெடுக்கணும். ஓகே, ஹெர்மிட் கார்டு வரும்போது கண்டிப்பாக அது சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் வந்து நிஜமாக ஃபஸ்ட்டு வந்து இந்த விஷயம் நீங்கள் என்ன ஆரம்பிக்கிறீங்கன்னு நினைக்கிறீங்களோ அது ரியலி இம்பார்ட்டண்ட்டாக, இது ரியலி சர்வ்ஸ் யுவர் பர்பஸா அப்படின்னு யோசித்து ஒரு விஷயமும் முடிவெடுக்கணும் அப்படின்றது தான். அண்ட் நீங்களே யோசித்து முடிவெடுக்கிறது ரொம்ப அட்வான்டேஜாக இருக்கும். வந்து புது பிஸ்னஸாக இருக்கலாம், ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம், இல்லை வந்து லைஃப் சேஞ்சிங் விஷயம் ஏதாவது நீங்கள் முடிவெடுக்கணுன்னாலும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய மனசாட்சி, உங்களுடைய தாட்ஸை வந்து நல்லா கிளாரிஃபை பண்ணி டெசிஷன் எடுங்க அப்படின்ற மாதிரி இருக்குது. அண்ட் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த வீக் வந்து உங்களுக்கு ஒரு செல்ஃப் ரியலைசேஷன் கிடைக்கிற ஒரு வாரமாகவும் இது இருக்கும். அண்ட் உங்களுக்கான அட்வைஸ் கார்டு வந்து குயின் ஆஃப் வான்ஸ் இருக்கிறதுனால வந்து ரொம்ப ஆக்டிவாக இருக்கணும், எல்லாமே ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ணணும்னு நினைப்பீங்க. பட் வந்து ஒரு விஷயத்தை வந்து ஒரு தடவைக்கு 2 தடவை யோசிச்சு, ஒரு தடவைக்கு 2 தடவை ஒரு டீப் தாட் கொடுங்க. டீப் தாட்னா ஒரு செவரல் லெவல்ஸ் ஆஃப் கொஸ்டின்ஸ் கேளுங்க. உங்கள் லைஃப்க்கு இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டா அப்படின்லாம் ரொம்ப ஒரு இன்டெப்த் அனாலிசிஸோடு இந்த வார்த்தை நீங்கள் கொண்டு போங்க. இந்த வாரம் வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். ஓகே, அண்ட் அவுட்கம் பார்த்தீங்கன்னா ஃபுல் எனர்ஜி இருக்குது. ஸோ கண்டிப்பாக நியூ பிகினிங் இருக்குது, புது ரிஸ்க் எடுப்பீங்க கண்டிப்பாக. அண்ட்
ஃபுல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு பியூட்டிஃபுல்லான எனர்ஜி. ஏன்னா வந்து யூஆர் கோயிங் டுவர்ட்ஸ் சம் அன்னோன். சில விஷயங்கள் வந்து இதோடைய அதோடைய அவுட்கம் என்னன்னே தெரியாமல் ஒரு விஷயம் ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கும். புதுசாக ஒரு கம்பெனிக்கு போவீங்க, அந்த கம்பெனி கல்ச்சர் தெரியாது, அங்கே இருக்கவங்க எப்படி இருப்பாங்கன்னு தெரியாது, மேபி அந்த ஸ்ட்ரீமே உங்களுக்கு புதுசாக கூட இருக்கலாம். அந்த மாதிரி ஒரு ஃப்ரெஷ் எனர்ஜி இருக்குது. ஸோ சம்திங் பியூட்டிஃபுல், சம்திங் கிரேட் இஸ் தேர் ஃபார் யூ திஸ் வீக். அண்ட் உங்களுக்கான ஆரக்கிள் கார்டு யாங் கார்டு வந்து கிட்டத்தட்ட வந்து சன் கார்டுக்கு ஈக்குவலன்ட். ஸோ ஹாப்பினஸ், ஜாய் எல்லாமே இருக்கக்கூடிய ஒரு வாரம். ஹர்மிட் கார்டு இருக்கிறதுனால சம்டைம்ஸ் ஒரு 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 ஷேடோ மாதிரி இருக்கும். ஒரு மாதிரி ஒரு ரிசர்வ்டாக ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ரிசர்வ்டாக ஒரு க்ளூமியாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் வந்து இந்த விஷயங்கள் எல்லாமே உங்களோட நல்லதுக்கு, உங்களோட ஹையஸ்ட் குட்டுக்காக நடக்கக்கூடிய ஒரு விஷயம். ஓகே. அண்ட் வெரி பாசிட்டிவ் வீக். ஸோ யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீக்கில் வந்து உங்களுக்கு வந்து யூ வில் ஃபைண்ட் ஆன்சர்ஸ் ஃபார் ஆல் யுவர் ப்ராப்ளம்ஸ். உங்களுடைய பிரச்சனைகளுக்கு ஆன்சர்ஸ் கிடைக்கும். அதுலேருந்து ஒரு பிகினிங்கும் இருக்குது. ஸோ ஆல் தி பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ. வணக்கம். குரூப் 2 யாரெல்லாம் வந்து இந்த அழகான ஸ்மோக்கி குவாட்ஸ் சூஸ் பண்ணிங்களோ உங்களுக்கான ரீடிங். அண்ட் ஸ்மோக்கி குவாட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரிலீஸிங் நெகட்டிவ் திங்ஸ். இட்ஸ் அ வண்டர்ஃபுல் கிறிஸ்டல் ஃபார் தட். ஓகே. ஸோ உங்களுக்கான ஃபர்ஸ்ட் கார்டு இந்த வாரம் ஓவர்வியூ அப்படின்னு பார்த்தம்போது நைட் ஆஃப் வாண்ட்ஸ். ஸோ இந்த வாரம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகும். அண்ட் எந்த விஷயம் எடுத்தாலும் அதை முடிக்கக்கூடிய ஒரு மைண்ட் செட் இந்த வாரம் இருக்கும் கண்டிப்பாக. ரொம்ப க்ரியேட்டிவாக இருப்பீங்க. ரொம்ப என்ன சொல்கிறது, ஆக்சுவலாக அதாவது உங்களுக்கு ஒரு விஷயம் பிடிச்சு பண்ணும்போது அது வந்து உங்களுக்கு டைம் போகிறதே தெரியாது. அந்த மாதிரி ஒரு எனர்ஜி இந்த வாரம் இருக்கும். ஒரு சில பேர் வந்து சீக்கிரம் முடிக்கணும் அப்படின்ற பேரில் வந்து குறுக்கு வழி கொண்டு போகலான்னு நினைப்பீங்க. அதெல்லாம் பண்ணாதீங்க. அது வந்து குவிக் சக்ஸஸ் கொடுக்கும். ஆனால் வந்து லாங் டேர்ம் சக்ஸஸ் கொடுக்காது. ஸோ எவ்வளோ தூரம் ஹானஸ்ட்டாக இருக்க முடியுமோ அவ்வளோ தூரம் ஹானஸ்ட்டாக இருக்கணும். அண்ட் ரொம்ப லாஜிக்கலாகவே யோசிக்கிற, ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸராக இருக்கிற ஒரு எனர்ஜியும் இருக்குது. ஆர் உங்கள் பாஸோ இல்லை உங்களுக்கு உங்கள் வீட்லேயோ யாரோ ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கிற ஒரு எனர்ஜி இருக்கும். பட் அது வந்து உங்களை அஃபெக்ட் பண்ணக்கூடாது. அதெல்லாம் ஒரு ரீசனாக சொல்லிவிட்டு நீங்கள் உங்களோட வேலையை தள்ளி போடுற எனர்ஜியும் இருக்குது. பட் அவங்களோட எனர்ஜி உங்களுக்கு இம்பேக்ட் ஆகக்கூடாது. அவங்க உங்களுக்கு சப்போர்ட்டிவாக தான் இருக்காங்க. அவங்க உங்கள் நல்லதுக்காக சில விஷயங்கள் பண்ணுறது கூட உங்களுக்கு தப்பாக தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்ட் சீக்ரெட்ஸ் அப்படின்ற இந்த விஷயம் உங்களுக்கு வந்து மோஸ்ட்டாக உங்களுக்கு தேவையான விஷயங்களுக்கு வந்து உங்களோட இன்ட்யூஷன் கைட் பண்ணும். அண்டு மற்றவங்க அது ஒரு சில விஷயங்கள் சீக்ரெட்டுன்னு நினைக்கிறது கூட உங்களுக்கு புரிகிற அளவுக்கு உங்களுக்கு வந்து கிளாரிட்டி இந்த வீக் இருக்குது. ஓகே. அண்ட் உங்களுக்கான அட்வைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார் கார்ட். ஸோ ஹோப், நம்பிக்கையோடு எந்த விஷயம் பண்ணாலும் முழு நம்பிக்கையோடு பண்ணுங்கள். கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல்லாக முடியும். அண்ட் நிறைய வேலையை நீங்களே இழுத்து போட்டு பண்ணுற ஒரு எனர்ஜி இருக்குது. ஸோ உங்களால் எல்லாமே நீங்கள் பண்ணணும்னு இல்லை, சில ரெஸ்பான்சிபிலிட்டிஸை ஷேர் பண்ணுங்கள். மற்றவங்க சப்போர்ட் பண்ணுவாங்க. ஆனால் நீங்கள் ஷேர் பண்ணுற மைண்ட் செட் உங்களுக்கு இல்லை. அது கொஞ்சம் ஷேர் பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருப்பீங்க. உங்களுக்கான ஆரக்கிள் கார்டு வந்து ஆல் தட் கிளிட்டர்ஸ். ஸோ ஆல் தட் கிளிட்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மின்னுவதெல்லாம் பொண்ணல்ல அப்படின்றது மட்டும்தான் அதோடைய அர்த்தம். ஆனால் வந்து அந்த கிளிட்டரோட இந்த கார்டு வந்து கொஞ்சம் பாசிட்டிவாக அப்படின்னு பார்க்கும்போது வந்து இட்ஸ் பியூட்டிஃபுல், இட்ஸ் வைப்ரண்ட், ரொம்ப ஹாப்பி, ஒரு நல்ல எனர்ஜி உள்ள கார்டு. ஓகே. பட் இது ஒரு குட்டி வார்னிங் என்னென்னா, மின்னுவதெல்லாம் பொண்ணல்ல. ஸோ வந்து ஒரு நல்ல அழகான கேண்டி ரேப்பரில் போட்டுட்டு உள்ளே வந்து கல் கூட இருக்கலாம். அதுக்குள்ளே கேண்டி தான் இருக்கும், சாக்லேட் தான் இருக்கும்னு அர்த்தம் இல்லை. ஸோ வந்து கேர்ஃபுல்லாக இருங்க. யாராவது வந்து உங்களுக்கு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ், ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும், நல்ல பேக்கேஜுன்னு சொல்லுவாங்க. ஆனால் ஸ்ப்ளிட்டப் பார்த்துக்கோங்க. அது மேபி கம்மியாகலாம், வேரியபிள் பே ஜாஸ்தி ஆகலாம். சம்திங் வந்து வில் பி ஹிடன். அது நீங்கள் பார்த்துக்கணும். ஓகே. சம்திங் will look very grand, will look very rich, will look very attractive, but there is some secret inside it. Okay. So அது மட்டும் பார்த்துக்கோங்க. All the best and thank you.
வணக்கம் குரூப் 3 யாரெல்லாம் வந்து இந்த டைகர்ஸ் ஹை கிறிஸ்டலை சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங். இட்ஸ் a வெரி போல்டு, ரொம்ப தைரியத்துக்கான ஒரு போல்ட் ப்ராஸ்பெரிட்டி, ரொம்ப பாசிட்டிவான ஒரு கிறிஸ்டல் ஆக்சுவலாக. ஓகே, இது கொஞ்சம் இது எல்லோவிஷாக இருக்கும். ஸோ உங்களுக்கான ஃபர்ஸ்ட் கார்டு வந்து பார்த்தீங்கன்னா 6 ஆஃப் கப்ஸ். ஸோ இஃப் ரீயூனியன் ரீகன்சிலேஷன் அதெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணுறவங்களுக்கு இது ரொம்ப பாசிட்டிவான வீக். சம்ஒன் ஃப்ரம் த பாஸ்ட், யாரோ ஒருத்தர் லைஃப்பில் பாஸ்ட்லேருந்து வருவாங்க. மேபி ரொம்ப நாள் மீட் பண்ண ஃப்ரெண்ட்ஸோ, ரொம்ப நாள் முன்னாடி பழகின ஒரு பர்சன் வந்து இந்த வாரம் மீட் பண்ணுற ஒரு எனர்ஜி இருக்குது. இல்லை ஒரு சில பேருக்கு வந்து ஒரு பழைய பேட்டர்னை நீங்கள் திரும்ப பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது பாசிட்டிவாகவும் இருக்கலாம், நெகட்டிவாகவும் இருக்கலாம். பட் 6 ஆஃப் கப்ஸ் இஸ் மோர் பாசிட்டிவ். ஸோ ஓகே. அண்ட் சின்ஸ் 10 ஆஃப் வான்ஸ் இருக்கிறதுனால ஒரு பழைய ஒரு பேர்டன் உள்ள ஒரு பழக்கமாக கூட இருக்கலாம், இல்லை உங்களுக்கு ரொம்ப தலைவலி கொடுத்த ஒரு பர்சனாக கூட இருக்கலாம். ஒரு சில பேருக்கு அது ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், ஒரு சில பேருக்கு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சி உங்களுக்கு ரொம்ப ஸ்டேபிளான ஒரு பர்சன் வந்து திரும்ப வர மாதிரி ஒரு எனர்ஜி இருக்குது. ஓகே, அண்ட் இந்த வீக் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா சம்திங் குட் இஸ் கம்மிங் பேக் அப்படின்ற மாதிரி தான் எனர்ஜி வைஸாக சொல்லுது. அண்ட் அதில் என்னன்னா, எதுக்காக இந்த ஒரு விஷயம் ரொம்ப நாள் முன்னாடி போயிருக்கு, ரொம்ப நாள் ஒரு கேப் இருக்குது அப்படின்றத யோசிச்சுக்கோங்க. அண்ட் அதிக பேர்டன், அதிக பொறுப்புகளை நீங்களே எடுத்துக்கணும்னு இல்லை, ஷேர் பண்ணுங்க. அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் சப்போர்ட் இருக்குது உங்களுக்கு. அண்ட் குயின் ஆஃப் பென்டக்கிள்ஸ் இருக்கிறதுனால மேபி உங்கள் வீட்டுக்காகவோ இல்லை உங்களுக்காகவோ, மேபி உங்களுக்காக நீங்கள் செல்ஃப் கேருக்காக உங்களுக்கு ட்ரெஸ்ஸோ இல்லை உங்களுக்கு செல்ஃப் கேர் ப்ராடக்ட்ஸ் ஏதாவது வாங்குவீங்க, இல்லை உங்கள் வீட்டை அழகுப்படுத்துறதுக்காக ஏதாவது திங்ஸ் வாங்குகிற எனர்ஜியும் இருக்குது. ரைட். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கான அட்வைஸ் கார்டு 7 ஆஃப் கப்ஸ் வந்திருக்கு. ஸோ வந்து சாய்ஸஸை வந்து யோசித்து முடிவெடுங்க. எல்லாமே கரெக்டாக இருக்குமா இல்லை, நிறைய கரெக்டாக இருக்கிறதுல ஒரு நடுவில் ஏதாவது ஒரு போலியான விஷயம் இருக்கும். ஸோ நீங்கள் அதை சூஸ் பண்ணிடக்கூடாது. ஸோ அது மட்டும் கேர்ஃபுல்லாக இருங்க. சாய்ஸஸ் கண்டிப்பாக இருக்குது. சாய்ஸஸில் வந்து உங்களுக்கு ஏதாவது புரிதல் இல்லை அப்படின்னா வெயிட் பண்ணி முடிவெடுங்க அப்படின்றதுக்காகவும் இந்த கார்டு இருக்கும். 3 கார்டு இருக்கிறதுனால உங்களுக்கு மேபி எல்லா விஷயங்களும் வந்து கிளாரிட்டி இருக்காது இந்த வாரத்தில். மேபி சில விஷயங்கள் வந்து எப்படி சொல்கிறது, மூனோட ஃபேஸஸ் மாதிரி ஃபுல்லாக இருக்காது. ஆனால் வந்து ஒரு பாயிண்டில் உங்களுக்கு ஃபுல் மூன் கண்டிப்பாக தெரியும். பட் இப்போ வந்து மேபி உங்களுக்கு தெரியாது, இல்லை உங்களுக்கு வந்து தெரியாததுனால ஒரு பயம் இருக்கும். ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு பயமும் இருக்கும். ஸோ அப்படி இருந்ததுன்னா வெயிட் பண்ணி டெசிஷன் எடுங்க. பட் மூன் வந்து எப்பவுமே ஒரு பியூட்டிஃபுல் எனர்ஜியும். ஸோ இது வந்து உங்களுடைய இன்ட்யூஷன் வந்து உங்களை ஸ்ட்ராங்காக கைட் பண்ணும். ஆக்சுவலாக உங்களோட இன்ட்யூஷன் வந்து உங்களுக்கு ஃபஸ்ட் ஒரு விஷயம் கிளிக் ஆச்சுன்னா அதுதான் உங்களுக்கான ரைட் ஆன்சராக இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் உங்களோட ஃபினிஷிங் கார்டு யாங் கார்டு வந்திருக்கு. ஸோ அன்சர்டினிட்டிஸ் இதெல்லாம் தாண்டி யாங் வந்து சன் எனர்ஜி, ஜாய், ஹாப்பினஸ் அண்ட் ரொம்ப வைப்ரட்டான எனர்ஜி. ஸோ வந்து you'll be very happy actually. Whatever you do, whatever happens, you will feel, and on the end of the day வந்து you will be very happy. ஸோ இந்த வீக் வந்து இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா, ஒரு சில பேருக்கு லைஃப் சேஞ்சிங் ஈவெண்ட், சம்திங் வெரி இம்பார்ட்டண்ட் வில் ஹேப்பன். ஸோ என்ஜாய் இட், celebrate it. That is an additional message I'm getting. And all the best and thank you.